ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் திருச்சியில் கம்பரசம்பேட்டைக்கு பக்கத்தில் முத்தரசநல்லூரில் இந்த குருவாயூரப்பன் கோயில், அதாவது கேரளாவில் உள்ள குருவாயூரப்பன் கோயில் மாதிரியே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே போகணுன்னு இன்றைக்கி புதன்கிழமை ஒரு நல்ல பெருமாளை வணங்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் எங்களுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதை தான் இங்கே பதிவாக கொடுத்துருக்கோம். அது இதுதான் என்ட்ரன்ஸுங்க. ரொம்ப அழகான அந்த நந்தவனத்தில் அந்த கோயில் கட்டியிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எல்லாருமே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. எல்லாருமே நிச்சயமாக அந்த குருவாயூரப்பனை வணங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு கோயில் தான் இந்த குருவாயூரப்பன் கோயில். ரொம்ப திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 1/2 அன் ஹவரில் போயிடலாம் அந்த கோயிலுக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. அதில் அந்த நந்தவனம்ங்கிறது சுற்றி எவ்வளவோ ஏக்கரில் அந்த இது போட்டிருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு செடிகள் எல்லாம் வச்சு அழகாக சாமிக்கு தேவையான அந்த சங்குப்பூலேருந்து எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி அந்த தோட்டங்களும், அதில் நடுவில் குளம், அதில் குருவாயூரப்பன், விநாயகர், பாபாவுக்குன்னே ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கே கோயிலுங்கிறது. அதை எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள். போக முடியாட்டும் இதை பார்க்கலே உங்களுக்கு குருவாயூரப்பனோட பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கே காலையில், மத்தியானம், ஈவினிங் அன்னதானமும் போடுறாங்க. இது என்ட்ரன்ஸ், குருவாயூரப்பன் போகிறதுக்கான வழி. இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கோயிலேருந்து வெளியில் வர்றதுக்கே பிடிக்காத அளவுக்கு அந்த நந்தவனத்துக்குள்ளே அந்த சுவாமி இருக்கிறது ரொம்ப அழகு. அதுவும் அந்த குருவாயூரப்பன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளர அவ்வளவு தெளிவாக போய் எடுக்க முடியாதுனுங்க, வெளியிலேருந்து எடுத்தோம். குருவாயூரப்பன் ரொம்ப அழகாக, அதாவது இன்றைக்கி அவருடைய அலங்காரமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது முன்னாடி நெல், பொரி, வெல்லம், இது காயின்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இதை அங்கே பணம் கட்டிட்டு அதை அந்த முரத்தில் எடுத்து அவங்க அதில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுருக்கிறாங்க. அது எல்லாருமே பணத்தை கட்டிட்டு அந்த நெல் எல்லாத்தையுமே எடுத்து அந்த முரத்துலேருந்து அந்த வாளியில் கொட்டி வேண்டிக்கிறாங்க. தனக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக 100% நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதை செஞ்சிட்ருக்காங்க. அது இங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ரொம்ப நல்லாவே நிறைய பேர் அந்த பரிகாரம் மாதிரி அதை செஞ்சிட்றாங்க. நெல்லை எடுத்து, பணத்தை கட்டிட்டு நெல்லை எடுத்து அந்த முரத்துலேருந்து எடுத்து எல்லாத்தையுமே அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு மீதி இருக்க எல்லா நிலையுமே அதுக்குள்ளாரே வச்சிட்றாங்க. அதில் அவங்களுக்கு கொஞ்சோண்டு நெல், அதாவது அவங்க வீட்டில் தனம் தானியம் பெருகணுங்கிறதுக்காக கொஞ்சம் நெல்லும் பாக்கெட்டில் போட்டு அவங்களுக்கு தர்றாங்க. யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அதற்கான கட்டணம் என்னங்கிறது தான் இந்த இதில் போட்டிருக்கிறாங்க. இது கருப்பண்ணசாமிங்க. அங்கே கருப்பண்ணசாமி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு தனி சன்னதி வச்சு கருப்பண்ணசாமி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கேரளாவில் உள்ள அந்த குன்றுமணி தான் அவருக்கு அந்த இதில் வச்சுருப்பாங்களாம். அவருக்கு ரொம்ப பிடிக்குமா குருவாயூரப்பனுக்கு, அதனால் இதை வச்சுருக்காங்க. இது ஒரு பாக்கெட்டில் விற்கிறாங்க. 50 ரூபா சொல்கிறாங்க. அதை வாங்கி அதில் கொட்டிட்டு எல்லாருமே வேண்டிட்டு என்ன வேண்டுவாங்களோ வேண்டிட்டு சாமிகிட்ட எடுத்து போட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். கேரளாவில் நடக்கக்கூடிய அந்த குன்றுமணிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான, அதுக்கு ஒரு கதையே இருந்துச்சு. ஏற்கனவே இந்த கதை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் அதே மாதிரி இங்கேயும் அந்த இது வச்சுருக்காங்க. இது இது ஐயப்பன் சன்னதி. இது ஐயப்பன் பார்க்குறதுக்கு அந்த சன்னதியே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த கோல்டன் கலரில் அவங்க நல்லா அழகாக இது பண்ணியிருக்காங்க. உள்ளார ஐயப்பனும் ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி தரிசனங்கள்லாம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கோயிலில். அதுக்கு எல்லா இடத்துலையுமே அன்னதான உண்டியல்னு ஒன்று போட்டிருக்காங்க. உள்ளார இருக்கிறது தான் இவர் கருடன். பெருமாள் கோயிலில் இருக்காது. கருடன்கிறது முக்கியமான இருக்கக்கூடிய ஒருத்தர். அதனால் நிச்சயமாக கருட பகவான் இருக்கிறார். அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கான தனி இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. அப்படியே அந்த கோயிலை பின்னாடி ரவுண்ட் அடித்தோன்னா அந்த கோயிலை அதை பார்த்துக்கோங்க. அந்த டெக்கரேஷன்லாம் எவ்வளோ அழகாக, அவங்க ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வேட்டைக்கொருவன் சொல்லி அதுக்கு ஒரு சன்னதி வச்சுருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த வேல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை மாத்திரம் தரிசனம் பண்ணி இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது.
நிறைய அது அந்த இதுக்கும் ஒரு தல வரலாறு இருக்குது இந்த மாதிரி வச்சுருக்கிறதுக்கு. அதையும் நான் தல வரலாறுங்கிறத நான் தனியாக ஒரு பதிவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோ அழகாக. இது ஒரு மண்டபம், இது ஒரு ஏசி ஹால் மாதிரி வச்சுருக்குறாங்க. இதில் சின்ன சின்ன காது குத்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா இங்கே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டபம் வந்து அதுலேயே கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக, அதான் சொன்னேனே தோட்டம் மாதிரி அழகாக போட்டிருக்காங்க எல்லாம். விளையாடி வந்து அதில் வந்து பெரிய ஒரு குளம் ஒன்று வெட்டியிருக்காங்க. அதில் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு விநாயகர் அழகாக ஒரு புக்கை வச்சு படிச்சிட்ருக்காருங்க. அது பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக செதுக்கி அவர் படுத்துக்கிட்டு அப்படி படுக்கிறது குழந்தைங்களுக்கெல்லாம் அதை காமிச்சோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கோயிலை சுற்றி நிறைய விஷயங்கள், அவ்வளோ எத்தனையோ ஏக்கரில் போட்டிருக்காங்க. அதை சுற்றி பார்த்திங்கன்னா சுற்றி வர்றதுக்கே நல்ல ஒரு 1/2 1 ஹவருக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல வைப்ரேஷனோடு இருக்கலாம். அந்த கோயிலுக்கு போகலாம். திரும்பி வருது வந்து சங்குப்பூ, நந்தியாவட்டை எல்லாம் நிறைய செடிகள், அழகழகான செடிகள்லாம் வச்சு அந்த நந்தவனத்துக்கு நடுவில் அந்த குருவாயூரப்பன் இருக்கிறது ஒரு அழகான ஒரு காட்சி. அதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த குளம். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் வந்து சிமெண்ட்லால் செஞ்சுருக்காங்க. முதலையெல்லாம் செஞ்சு அதில் வச்சுருக்குறாங்க. ஆனால் இது ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர யாரையும் இறங்குறதுக்கு அனுமதி தரல. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த இது வந்துங்கிறது கோயிலுக்கு முன்னாடி இப்படி ஒரு குளம் வெட்டி இருந்தது வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ நிறைய அதாவது நம்ம கண்ணுக்கு நிறைய குளிர்ச்சியான விஷயங்கள் தான் இந்த கோயிலை சுற்றி இருக்கும். அவ்வளவும் பார்க்க எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, எதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு சாமியோட வைப்ரேஷன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் ஒரு நல்ல அன்னதானம் கொடுக்குறாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க, காலையில் டிஃபன் கொடுக்குறாங்க, ஈவினிங் டிஃபன் எல்லாமே கிடைக்கிது அவங்களுக்கு. அந்த டைமிங்ஸ் ஒரு 12:30 வரைக்கும் தான் அந்த கோயில் இருக்கும். அழகாக பராமரித்து அழகாக செய்கிறாங்க. நீட்டாக ஒரு சத்தம் கூட இல்லை. அங்கே வந்து அங்கெல்லாம் வந்து கேரளாவில் நம்பூதிரிகள் மாதிரி இங்கேயும் வந்து நிறைய இருக்கிறாங்க. அது அழகாக தீர்த்தம் கொடுக்குறாங்க. துளசி வந்து கொண்டுட்டு போகிறோம். நம்ம வந்து நெய் விளக்குங்கிறது அங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதில் நெய் வாங்கி நம்ம விளக்கு போடலாம். இவ்வளோ விஷயங்களை இதை கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த கோயிலில். நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து அதாவது போகணும் ஒரு இடத்துக்கு, நம்ம கோயிலுக்கு போனோன்னா 10 நிமிஷம் இப்படி சுற்றிட்டு வர்றது இல்லாமல் இவ்வளோ பெரிய இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. நிறைய நல்ல ஒரு நம்மளுக்கு வந்து போகணுன்னு மச்சோன்னு நம்ம வெளியில் வர்றதுக்கே நம்மளுக்கு மனசு வராத அளவுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கும் கிடைக்கும். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது வந்து கோசாலைன்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து 50-60 மாடுகள் வச்சுருக்காங்க. அதை பராமரித்து அந்த பாலை கறந்து அது சாமிக்கு மாத்திரம் தான் அவங்க நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கான பராமரிப்பு, அதுக்கு தீவனம், மற்றது ஏதாச்சும் வைக்கோல் இதுமாரி ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறோன்னா அதுக்கான கட்டணம் செலுத்தி செய்யலாம். கோதானங்கிறது மிகப்பெரிய தானத்திலே மிகப்பெரிய தானம்னு சொல்லுவாங்க. அது இங்கே வச்சுருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த மண்டபம் நான் சொன்னேன் பார்த்திங்களா, அது என்ட்ரன்ஸ். அந்த மாதிரி வந்து சுற்றி எல்லா அழகான ஒரு தோட்டம். அந்த அந்த குளம் இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்றி வரத்துக்கே ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அவ்வளோ அழகாக அதை சுற்றி வரலாம். அதை சுற்றி எல்லா சாமியும் வச்சுருக்கிறாங்க. பாபாலேருந்து பிள்ளையார்லேருந்து எல்லாமே இருக்கும். அது வந்து அது இயற்கை காட்சிகள் மாதிரி ஆனால் அதில் ஒன்று பியூட்டி என்னன்னாக்கா, எந்த சன்னதிக்குள்ளே போனாலும் அப்படியே குளுன்னு சாமியெல்லாம் ஏசியே இல்லாமல் காற்றே இல்லாமல் அந்த நந்தவனத்தில் கட்டியிருக்கிறதுனால அப்படி நம்மளுக்கும் ஒரு நல்ல சேஞ்ச். வெயிலில் போயிட்டு உள்ளர போனோன்னே அந்த எந்த சன்னதிக்கு போனாலும் சரி அந்த அப்படியே சில்லுன்னு நம்ம மேலே ஒரு காற்று ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இது எல்லா சன்னதியிலையுமே அதாவது ஒரு ஃபேன் இல்லாமல் ஒரு ஏசி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் உள்ளர நுழையிலே அப்படி சில்லுன்னு இருக்குது நம்ம உடம்புக்கு. நிச்சயமாக அது உணர்ந்து பார்த்தவங்களுக்கு மாத்திரம்தான் அதை சொல்ல தெரியும். அவ்வளோ ஒரு நல்ல அழகான ஒரு கோயில் தான் இந்த குருவாயூரப்பன். கேரளாவில் வந்து பார்த்துருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு கோயிலை வந்து இங்கே உருவாக்கி 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷமாக இது வந்து 2 வருஷத்துக்கு கட்டி 2 வருஷம் இருக்கும். அவ்வளோ அழகான அவங்க ஒவ்வொரு இதையுமே வந்து நுணுக்கமாக செஞ்சுருக்கிறாங்க. அங்கே வச்சுருக்க ஒவ்வொரு அந்த பிக்சர்ஸ் ஆகட்டும், கடவுளோட அந்த படங்களாகட்டும் எல்லாமே அவங்க தேர்ந்தெடுத்து செலக்டடாக அழகாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே அதாவது மாரியம்மன்கிறது அங்கே வந்து ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க.
எல்லாமே ரொம்ப அழகாக அவங்களுடைய அதை வந்து செஞ்சவங்களுக்கு தான் நம்மளுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தோடைய அந்த படங்களாக இருக்கட்டும், சாமி படங்களாக இருக்கட்டும், அந்த செதுக்கி இருக்கக்கூடிய அந்த செஞ்சிருக்க அந்த கட்டட வேலைப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா பிரமிக்க தகுந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கான அந்த இடம் தான். அந்த லஞ்ச் கொடுக்குறாங்க, டிஃபன் கொடுக்குறாங்கன்னா அங்கே வந்து தட்டு வந்து நம்ம பாபா கோயிலெல்லாம் தட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப தட்டை கழுவி அங்கே வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. எல்லாருக்குமே சமமாக எல்லாருக்கும் வந்து கொடுக்குறாங்க. காலையில் இன்றைக்கி வந்து அரிசி உப்புமா கொடுத்தாங்க, சாம்பார், அதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கோயில் பிரசாதங்கிறதே ஒரு தனி டேஸ்ட்டு தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மத்தியானம் தயிர் சாதம், பொங்கல் கொடுக்குறாங்க. இது நம்ம பாபாவுக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்குது. ஏதாவது இங்கெல்லாம் பாம்பெல்லாம் வந்துட்டு போனதாக சொல்கிறாங்க. நிறைய பாம்புக்கு புத்து இருந்துச்சு, அதில் பாம்புகள் வருமா, சில பேர் அதை பார்த்துட்டு ஓடியெல்லாம் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த புத்தை எடுத்துட்டாங்க, இருந்தாலும் வந்து போகுமா, அந்த அளவுக்கு இருக்கான. அது சங்கராச்சாரியார் வந்து இதில் நம்ம மகா பெரியவர் வந்து நிச்சயமாக இருப்பார். அவருடைய ஒரு அருள் ஆசி எல்லாமே நம்மளுக்கு அங்கே போனால் கிடைக்கும். மகா பெரியவர் வந்து அங்கே ஒரு பெரிய இதாக அங்கே அவரையும் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடமும் தான் ரொம்ப கூலிங்காக இருக்கும். இது முளைக்கட்டிய அந்த இது வச்சுருக்கிறாங்க. இது வந்து எதற்காக வச்சுருக்காங்கன்னு நான் கேட்கல, அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த பாபா கோயிலில் வந்து சுற்றி வரதுக்கு அதுக்குன்னே இவ்வளோ பெரிய இடம் பார்த்துக்கோங்க. அதில் வந்து எல்லாருமே பாபா, நம்ம மகா பெரியவர் எல்லாருடைய அதாவது பெரிய அந்த நம்ம சங்கராச்சாரியார் எல்லாருடைய படங்களும் அதில். இது வந்து பாபாவுக்குன்னு ஒரு பெரிய இடம் பார்த்திங்கன்னா. நம்ம மகா பெரியவர் இருக்கார், அதெல்லாம் ரொம்ப வணங்கிட்டு வந்தோம்னா ரொம்ப எல்லாமே ஒரு திருப்தியாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த விநாயகர் தான். அழகாக ஜம்முன்னு அப்படி உக்காந்துட்டு படிக்கிறது பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு இதை பார்த்து சொல்லலாம், பார்த்தியா விநாயகர் எவ்வளோ அழகாக படிக்கிறார், நீனும் டெய்லி படிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகாக உட்காந்துட்டு அவரோட அந்த ஸ்டைல் பந்தாவாக உட்காந்து படிச்சுட்ருப்பார். எல்லாருக்குமே இவங்க வந்து இதில் வந்து திருத்தல வரலாறுங்கிறதே ஒன்று வச்சுருக்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் சான்ஸ் கிடைக்கல, போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.